பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்ற செய்தியை நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு இந்த 2வது வாரமும் இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். இன்றைக்கு நாம் பார்த்திருக்கோம், கடந்த வாரமே பிழையை உணர்கிற இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கை நம்ம மாம்சத்தில் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல இடர்பாடுகள், பல குறைகள், பல பாவங்கள் நம்மை தேடி வருகிறது. நாம தேடி போகலைன்னா நம்மை தேடியும் பல காரியங்கள் வருகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதனை வீழ்த்துவதற்கு பல காரியங்கள் இன்றைக்கி உலகத்தில் பல சம்பவங்கள் இருக்கிறது. ஃபோன் மூலியமாக சோதனை வருகிறது, மனிதர்கள் மூலியமாக சோதனை வருகிறது, பல மீடியாக்கள் மூலியமாக சோதனை வருகிறது. பல காரியங்களை நம்மை தவறுக்குள்ளாக்குவதற்கு இன்றைக்கு பிசாசு அநேக காரியங்களை நம்மை கரைப்படுத்தும்படி அநேக காரியங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன் குறையை உணர்கிற ஒரு இருதயம் இருப்பது தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நம்மளை நாமே பெருமையாக நான் எல்லாவற்றும் சரியாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே சொல்வது சரியில்லை. ஆனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடியால் இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செய்தோம், நம்ம எங்கே பார்த்தோம், என்ன நடந்தோம் என்று நம்மை நாமே நிதானித்தருகிற ஒரு காரியம் நமக்குள் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:31 சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம். அப்போது நம்மை நிதானித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக என்ன பேசினேன், என்ன காரியம் செய்தேன். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், தாவீது தன் செய்த தவறே உணராமல் இருந்தான். ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் அழுதான். தேவ சமூகத்தில் பாவரிக்கை செய்து தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டான். கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்தார். ஆனால் ஆதாமை ஏன் தூக்க முடியல பார்த்தீங்கன்றால், ஆதாம் பழியை தூக்கி ஏவாள் மேலேயும், ஏவாள் பழி தூக்கி சர்ப்பத்தின் மேலும் போட்டதுனால தான் பழியை அடுத்தவங்க மேலே, இவங்களால் தான் நான் செஞ்சேன், அவங்களால் தான் இந்த தவறு செஞ்சேன், நம்ம பழியை தூக்கி போடக்கூடாது. உள்ளது ஆண்டவரே, நான் உண்மையாக இந்த தவறு செய்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். இன்றைக்கு நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா பல தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம சிம்சோனை பார்ப்போம் என்றால் நியாயாதிபதிகள் 16:28 சொல்கிறது, சிம்சோனுக்கு கர்த்தர் அளவற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவனுக்கு ஒரு நசரேயன் விரதம் அவனுக்கு மேல் இருந்தது. சவரக்கன் கத்தி அவன் மேல் படக்கூடாது, செத்துப்போன பிரேதத்தை தொடக்கூடாது, பல காரியங்கள் அவன் பிரதிஷ்டையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவன் மீறினபடியால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் வந்த பொழுது அவனை கட்டினார்கள். தன்னுடைய ரகசியத்தை, எதனால் அவன் பலன் இருக்குது என்பதை ரகசியத்தை அந்த வேசியிடத்தில் போய் ரகசியத்தை சொல்லிவிட்டான். பார்த்தீங்கன்னா எதிரிங்க பிடிச்சிட்டாங்க. சிம்சோனை கட்டி வைத்து பரியாசம் பண்ணி எல்லாம் சிரிக்கிறாங்க. அவ்வளோ பலமுள்ளவனாக இருந்தவன், எதிரிகளை முறியடித்தவன், அவ்வளோ ஒரு பராக்கிரமசாலியாக இருந்த சிம்சோன் ஒரு தவறான ஒரு பாவத்தில் விழுந்ததுனால வேசிகளத்தில் போய் தன்னுடைய எல்லா அபிஷேகம் கர்த்தர் ஆவியான விலகி போனதுனால கர்த்தரே அவனை விட்டு விலகி போனார். ஆனால் பார்த்தீங்கன்னா அழுதான். கடைசியில் அவனுக்கு மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பு வரும்போது தன் பிழையை உணர்கிறான். இருதயத்தில் உணர்ந்து, ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கண்ணீரோடு ஒப்பு கொடுத்துக்கும் பொழுது கர்த்தர் சிம்சோனை அந்த கடைசி வினாடி தூக்கினார். பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடு இருந்து அவன் பார்த்தீங்கன்னா எதிரியை முறியடித்தவன் அவன் சாகும் பொழுது அநேக எதிரிகள் மரித்து போனார்களாம். காரணம் பார்த்தீங்கன்னா கடைசி வினாடி அந்த கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தான், தன் பிழையை உணர்ந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசுடைய 12 சீஷரில் பேதுரு, மத்தேயு 26:75 சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஆண்டவர் சொன்னார், சேவல் 3 தரம் கூவதற்குள் நீ என்னை மறுதலிப்பா என்று சொன்னார். அதே மாதிரி அவன் இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் சத்தியம் பண்ணான், சபித்தான் இயேசுவை. எவ்வளோ பெரிய தவறு செஞ்சான். அதே போல் சேவல் கூவினோடனே இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தான். உடனே இயேசு பக்கம் திரும்பி பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்கிறது. அழுத உடனே ஆண்டவர் அவனை தூக்கினார். பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்துக்கு போன அந்த பேதுருவை ஆண்டவர் கொண்டு வந்து அவனை அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகார மேல் வீட்டறையில் அவனை கொண்டு வந்து அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவர் பயன்படுத்தினார். எந்த பேதுரு
தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது தன் பிழையை உணர்ந்தானோ அவனை கர்த்தர் அவனை தூக்கி பெரிய ஊழியக்காரனை நிறுத்தினார் கர்த்தர். அதே போல தான் யூதாஸ் காரியத்தும் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்கு. ஆனால் ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று மத்தேயு 27:3-4 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவன் போய் அந்த பிரதான ஆசாரியத்தை பேசுகிறான். ஐயா குற்றமில்லாத இரத்தத்தை அந்த உண்மை உள்ள நீதிமான நான் காட்டி கொடுத்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க 30 வெள்ளி காசு எனக்கு வேண்டாம் என்று அழுகிறான். ஆனால் அவங்க சொன்னாங்க அது உண்பாடு. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட ஓடி, ஆண்டவரே நான் காட்டி கொடுத்துட்டேன், 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துட்டேன், இந்த மனக்கசந்து பேதுரு போல் ஆண்டவர் பார்த்து அழுது இருந்தானா உண்மையாகவே யூதாஸ் கருத்து காப்பாற்றப்பட்டிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய பாவத்தை உணரலை, மனுஷங்கிட்ட போய் தன் குறையை உணர்ந்து அழுகிறான். ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய முடியல, அவனை காப்பாற்ற முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் மனசாட்சி குற்ற மனசாட்சி வாதித்ததுனால அவன் நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நிறைய தற்கொலைக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் தன் உயிரை மாய்ப்பதற்கு காரணம் என்னென்னா தன் பிழையை உணர்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் குற்ற மனசாட்சி எல்லாவற்றையும் நீக்கிறவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7:14 சொல்லுது. அவர் எல்லாம் உங்கள் குற்ற மனசாட்சி நீக்கி செத்தகிற இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர ஆவலுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் வேதத்தில் இயேசு ரோமே சொல்கிறார், ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. பரிசேயன் சொல்கிறான், நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தில் தசமமாக கொடுக்குறேன், தன்னை உயர்த்தி பேசுகிறான். ஆனால் ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா தன் பிழையை உணர்ந்து வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன் பிழை உணர்ந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவனல்ல இவனே நீதிமான், இந்த ஆயக்காரனே நீதிமான். பாருங்க, யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் பிழையை உணருங்க, ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஆண்டவர், நான் பேசினது உண்மை, நான் தவறு செஞ்சது உண்மை, என் குடும்பத்தில் என்னால் தான் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நான் விட்டு கொடுக்காத காரணம் தான் பிரச்சனை என்று தன் பிழையை உணரும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தபடி ஆண்டவரே எங்கள் பிழைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒப்புரவாகும்படியாக எங்கள் இருதயத்தை திறந்தரலும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுராஜா, உங்களுடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை மன்னிங்க, நாங்கள் மனப்பூர்வமாய் செய்த பாவங்களை மன்னிங்க. இன்றைக்கு எங்கள் பிழைகளை உணர்கிறோம். உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுங்கப்பா. இத்தனை நாளாய் நாங்கள் பேசினதுனால, எங்கள் பிழையை உணர்றதுனால எங்கள் குடும்பங்களில் பிரச்சனை, அநேக காரியங்கள் உங்கள் சமூகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பாது இருக்கிறது காரணம் என்னுடைய பாவங்கள் தான் ஆண்டவரே. என்னை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.